அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் மீட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாம அத்தனை பேரையும் மறக்காம நன்றி சொன்ன எனது அன்பு ப்ரொடியூசர் கற்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்க நான் மறந்துடுவோன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு 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 டக்குன்னு பேசினாரு. வேற லெவல் மகனே. இதுக்காகவே நீங்க வேற லெவல், அதாவது ஒரு வாகினி பிரசாத் ஏவிஎம் மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. சூரஜ் சார் பத்தி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன் அல்ல. பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்றாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ ஒன் மோர் சொல்லிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை நான் அன்னைக்கு பார்த்துட்டு நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டா போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆளு. ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்துல. நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகா இந்த கேரக்டருக்கு நிச்சயமா அவர் தவிர வேற யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சுட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்க தேவதர்ஷினி அம்மாவை பத்தி சொல்லணும். அவளை காமெடி அப்படின்ற ஒரு ஜோனர்ல கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்ல உங்களால சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் அந்த குழந்தைய கொண்டு எனக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்க இங்க தாண்டாம அவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ண தேவமா, சான்ஸே இல்லடா. லவ் யூ. இன்னும் மேல 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்க ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க, ஆனா இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைய மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு நான் இந்த பிள்ளை என்ன இப்படி பண்றாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த அந்த கேரன் சோனி தங்க, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே நடிக்காம 100 படம் நடிச்சு முடிச்சிட்டுமே, இந்த பிள்ளைங்க எல்லாம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்ல ஒருத்தரும். சான்ஸே இல்லை குழந்தைங்களா, அவங்களுக்கு எல்லாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு எப்பவுமே எங்க டைரக்டர் டிஆர் சார் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்க சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா எங்க சாருக்கு பக்கத்துல இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்க நிக்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால அதான் சொல்றேனே, எங்க டைரக்டர் சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலேயும் உண்டுன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேற லெவல். ரொம்ப பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க ஒரு 10 பேர் இருந்தா இந்த 10 பேருக்கும் 10 விதமா, அதே மாதிரி எங்க டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே கையில இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமா சொல்லி கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசிச்சேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்றாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை இப்படி போயிட போறாங்கன்னு அந்த அன்புல எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்துல அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சார், எங்க விக்கி சார் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்க விக்கிமா ஏன்னா அவங்களை எல்லாரும் பார்க்கறதோட எங்க விக்கி 5 கேமரா, இந்த குழந்தைய மடியில கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்க கென் அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும். நாங்களாம் 10 மாசம் சுமந்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த குழந்தை ரொம்ப அழகா எங்க எல்லாருமே அழகான ஃப்ரேம்ல அழகா, நல்லிமா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ சோ மச், லவ் யூ. எல்லா தமிழ் மக்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சேன், அது எல்லாமே ஒவ்வொரு பேராக பேசிட்டேன். இது லாஸ்ட் எனக்கு வேண்டாம், இன்னும் பேசும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டில் எனக்கு கொடுத்துடணும்.
அஹ், எனக்கு வந்து யூத் வந்து எனக்கு ஒரு நல்ல இது தான் கொடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கு டைரக்டர் கென்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை ப்ரோ, லவ் யூ. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் டைரக்டர் மட்டும் அல்ல, எல்லாருக்குமே தெரியும் பிறவி நடிகனும் தான். ஆனால் இவர் கதை சொல்லும்போது எல்லாம் நரேட் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற கிளாரிட்டி, அவரோட ஃபயர், அந்த ஃபயரு தான் உங்களோட வெற்றி. இதல்ல, இதுக்கு மேலே நீ எங்கேயோ போயிடும், அந்த அளவுக்கு போக வேண்டிய ஆளு தான். இப்போ நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் ஆயிடுச்சு. லவ் யூ பிரதர், சத்தியமா சொல்றேன். அந்த ஃபயர்ல நீ இவ்வளவு வெற்றி கைவரிச்சையில் உங்களுக்கு காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கென்னோட கென் கேங்குக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் சாரு நேரத்தை கேரவானில் ஒரு 10-20 பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன். என் கேரவானில் 20 பேர் இருக்கும். அது ஒவ்வொரு பேராக வருது, எல்லாமே கென் கேங், நாட் ஆக்டர். எல்லாமே வரும், ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே இருக்கும். சார் இன்னதுன்னா ஓகே, அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இவர் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசரை பற்றி நான் இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன், அதுன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் கருப்பையா, லவ் யூ பிரதர். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட்டு, நம்ம நளினி மேம், தேங்க்யூ மேம். என்னை பற்றி இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம். அது மாதிரி தேவதர்ஷினி மேம், அவரோட நான் ஒரு பெரிய ஃபேன் தான். பட் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. காரணம், எனக்கு தமிழ் நல்லா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போது மேம் சொன்ன மாதிரி எனக்கு டைலாக் இருந்தால் கேரளாவில் இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு லாகு தான். ஒரு சீனுக்கு அப்புறம் என்னடா டைலாக் எல்லாம் ஸ்போர்ட்டில் எடுத்துடும். அதனால தான் அவட ஒரு ஷோட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் லாகு சீக்கிரமாயிடு. இங்கே வரும்போது எனக்கு இது படிக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷோட்டா அவர் வரும், சார் ரெடி, என்னடா நாளைக்கு ரிலீஸ் ஆக போறேதா, கொஞ்சம் டைம் கூடுறா. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப லாகா இருக்கு, சீக்கிரமா ஓடிட்டே இருக்கு. அப்போ என்ன எல்லாம் மறந்து போச்சு. என்னடா சொல்லிட்டு இருந்தது, ஸ்பீடா ஷூட் பண்ணிட்டே இருக்கும். சாரி மாமா, அதுக்காக எனக்கு ஒன்றும் பேசவே இல்லை. நான் ஷூட் இல்லாம வேலையில வரும்போது அவரு ஃபிலிம்ல பார்க்கும்போது அதே அளவுக்கு காமெடி தான். அந்த டைமிலும் அல்லாத டைமிலும் காமெடி தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கு தேங்க்யூ. இன்னும் ஒரு அவசரம் கிடைக்கட்டுமே. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் நம்ம அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி, அவரெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. இப்போ ஒரு வாட்டி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் கிளியராக பார்த்துட்டே இருக்கேன். ஓ இவ்வளவோ சூப்பராக நடிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு பேரிடமே பேசிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஷரத் ப்ரோ அண்டு கென் ப்ரோ, லவ் யூ கேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோ கிடைச்சது. சின்னதான், சின்ன இடம். அவன் பேரு தான் சின்ன, பாக்கி எல்லாமே வேற லெவல். லவ் யூ பிரதர் சின்ன. ஷரத் அண்ட் மணி லவ் யூ பிரதர். எனக்கு உங்களை காமெடி டைமிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படியே காமெடி பண்ணிப்போ, கேரக்டர் ரோல் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம், நான் இருக்கேன். ஓகே, எல்லாமே வரட்டுமே. சூப்பர். அண்ட் சுரேஷ், கேரவன் அல்ல, சாரி கெரான். ஓய்யோ, அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருவருமே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாட்டுராஜா, எங்கேடா நீ நாட்டுராஜா, இவரு காரணமா நான் இந்த படம் பண்ணியது. ஃபர்ஸ்ட் இவரு கால் அடிச்சு, நான் டேய் அது வேணுமா, ஓகே நீங்களே கதை கேளுங்க, விட்டுடாது அது கேளுங்கன்னு சொல்லி, லவ் யூ பிரதர். இல்லைன்னா எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் நிறைய பேர் எனக்கு கால் அடிச்சாச்சு. அவருக்கு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ்பெஷலி
ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு. சிலம்பரசன் சார் அது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இந்த படம் ஒரு இவ்வளவோ வெற்றி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளவு வெற்றி ஆகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸுக்கு நன்றி. இது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச்.